யூஸ்லெஸ் மேக் சேனல் நான் உங்கள் சுதாகர். இன்றைக்கி எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் மற்றும் அட்டகத்தி தினேஷ் நடித்த ரப்பர் பந்து. இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஏற்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ கேட்க நம்ம பாஸ்கர் தேட்டருக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க மக்கள் போய் ரிவ்யூ கேட்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு சார் படம் படம் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். சார் படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் இல்லை சார் படம் நல்லாமே இருக்குது. நல்லா பார்க்கலாம். சார் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் நல்லா தானே இருக்கு சார். படம் எப்படி நல்லா இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சார் படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர் சார். டைரக்டர்னு எழுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் எப்படி பண்ணியிருக்காரு சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் தினேஷ்கையும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்பயுமே அவரோட ஆக்டிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. கூட ஆக்ட்ரஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. நல்ல படத்தை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். இந்த மாதிரி படத்துக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நல்ல படத்தை தயவுசெய்து வாங்க. இந்த மாதிரி க்ரௌடுக்கு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பீப்புள்கிட்ட அதை எதிர்பார்க்குறோம். நல்ல படத்துக்கு முதல்ல வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது படத்தில். ஒரு 2 சீன் தான் வருது, ஆனால் ரொம்ப கிரியேஷன் அதிகமாக இருக்குது. படம் சூப்பர் சார், வேறு லெவலில். ஃபேமிலியோடு வாங்க, இன்னும் என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல சொல்ல போனால் கிரிக்கெட்டர்ஸ் வந்து நிறையா வந்து பார்க்கலாம் படம். அப்படி ஒரு படம். இந்த படம் சூப்பர் படம் சார். ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அதாவது லைஃப்பில் இப்படி தான் நடக்குங்கிறத ஒரு சிம்பிள் பண்ணியிருக்காங்க படத்தில். ரொம்ப சூப்பர் சார். சார் நான் 9.2 தருவேன். நான் கேரண்டியாக 9.2 தருவேன். அந்த அளவுக்கு ஒர்த்தபுள் படம். சூப்பர் படம் சார். ஆதி வந்து அங்கங்கே டச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பேசல, ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் அதுதான் மெயினாக வச்சு நம்ம ஒன்று எதிர்பார்த்துருப்போம். எப்படி இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, இவங்க சாதிச்சிட்டாங்க, நினச்சது இது பண்ணிருக்காங்க. அது அப்படி இருக்காது. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு ஒன்று சின்னதாக சொல்லியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. 10க்கு 9 கொடுக்கலாம். 9.5 கொடுத்துருக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆமாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆள் காணா போயிட்டார் கொஞ்ச நாள். ஆனால் அவர் தொடர்ந்து படம் பண்ணலாங்க. இது சத்தியமாக சரியான கம்பேக். சூப்பராக இருக்கும். செம்ம ஒர்த்து. இதுக்கு வந்து கூட்டமாக நீங்கள் வேணால் பாருங்கள். அடுத்த 2 நாள் எவ்வளோ கூட்டம் வர போகிறாங்க மட்டும் பாருங்கள். சூப்பராக அடித்து நொறுக்க போகுது. மெயின் ஸ்க்ரீன்லாம் இதை போட போகிறாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. இவர் விஜயகாந்த், இவர் என்ட்ரிக்கு விஜயகாந்த் சாங் போடுறாங்க, அவர் என்ட்ரிக்கு விஜய் சாங் போடுறாங்க. ஆக்சுவலாக இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், அவர் செகண்ட் ஹாஃப். அந்த மாதிரி 90s கிட்ஸ் இல்லை, இப்போ வரைக்கும் கிரிக்கெட் விளையாண்டா அவங்க வந்து பார்த்து திருப்தியாக போகலாம். அப்படி தான் இருக்குது. எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி எமோஷனாக இருக்குது. குழந்தைங்களா ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு இருக்குது. லப்பர் பந்துனா அது ஒரு டோர்னமெண்ட் ரூல்ஸ் சொல்கிறாங்க. அது லப்பர் பந்து டீமுன்னே சொல்லி கலாய்ப்பாங்க. அதுக்கு ஒரு சீன் வச்சுருக்காங்க. அது உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எதுக்கு லப்பர் பந்துன்னு வச்சாங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு தனியாக ரூல்ஸ் இருக்குது. அது சொல்கிறாங்க படத்தில். அதனால் இந்த லப்பர் பந்துன்னு வச்சு யூஸ் பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஆக்டிங் சூப்பராக இருக்குது. டைரக்டர் இதேமாதிரி 4-5 படம் கொடுங்க. சூப்பராக இருக்குது. அட்டகத்தி தினேஷும் கல்யாணம் நல்லா செம்ம காம்போ ஆஃபர் மாதிரி சொல்லலாம். புதுசாக ட்ரை பண்ணியிருக்கானுங்க. நல்லா இருக்குது. கிரிக்கெட் மேட்ச் நல்லா இருக்குது. ஒரு மாமனார் மருமகன் அந்த இது வருது, குடும்ப ஃபெயிலியர். ஆனால் நல்லா ஒரு விட்டு கொடுத்து ஆடுற மாதிரி இருக்குது. ப்ளூ ஸ்டார் பார்ட் 2ன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது. காமெடி தான் சார். நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குது. 2 பேரும் சேர்ந்து காம்போ நல்லா இருக்குது. இது 2வது பக்கம் தான் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். லீடு இல்லைங்க ப்ரோ, அந்த அளவுக்குலாம் இல்லை. சும்மா அப்படியே நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லோரும் வந்து பாருங்கள். நல்லா இருக்குது படம். 10க்கு 8 தருவோம் ப்ரோ. நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். படம் நல்லா இருக்கு. எப்படி பண்ணியிருக்காரு? 2 பேருக்கு ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அட்டகத்தி தினேஷ் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் அவர் சூப்பர். கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் ட்ரீட்டாக இருக்கும். கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் ட்ரீட்டாக இருக்கும். ப்ளஸ் அந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டை பார்க்குறேன். 90s கிட்ஸ் லைஃப்பில் வர மாதிரி இருக்குது. எப்படி என்ஜாய் இருக்குது. இப்போ வர லோக்கல் கிரிக்கெட்டை வந்து நல்லா இது பண்ணிங்க. ப்ளூ ஸ்டார் படத்துக்கு அப்புறமேட்டு இது கொஞ்சம் நல்லா இருக்குது. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தரலாம்? ரேட்டுக்கு 5க்கு 4 தரலாம். நல்லா இருக்குண்ணா. பிடிச்ச சீன் என்ன படத்தில்? படத்தில் கொஞ்சம் பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது. கிரிக்கெட்லாம் ரியாலிட்டியா? கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்குண்ணா. ப்ளூ ஸ்டாரோட கல்யாணம் வந்து தினேஷ் யார் நல்லா பண்ணியிருக்காங்க? தினேஷ் ப்ரோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஆமாம், 2 பேருக்கும் ஈக்குவல் ரோல் இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி தான் இருக்குண்ணா. வந்து ரேட்டிங் எவ்வளோ தரலாம்? 3 தரலாம். 3.5 தரலாம். 5க்கு. சரி, சூப்பராக இருக்குது. 2 பேருக்கு ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்த்த விட படம் ரொம்ப நல்லாவே இருக்குது. கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஃபேமிலிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபன்னா போகுதானா? ஃபன்னுங்கிறத விட ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி? 2மே ஈக்குவலாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. 10 ரேட்டிங் எவ்வளோ தரலாம்? நாங்கள் என்ன கேட்டால் 10மே கொடுப்போம். நான் படம் பரவாயில்லைங்க. நல்லா தான் இருக்குது. கிரிக்கெட்லாம் ரியாலிட்டியாக எடுத்துருக்காங்களா? சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக என்கரேஜாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இப்போ 2 பேருக்கு ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக
யாருக்கு யாருக்கு விட்டு கொடுக்கல, 2 பேருமோட கேரக்டருமே சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ 10க்கு ரேட்டிங் எவ்வளோ தரலாம் படத்துக்கு? 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். மியூசிக்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட் ஏதாவது படத்தில் இருக்காங்க? இல்லை ட்விஸ்ட்டெலாம் இந்த மாதிரி இல்லை. பண்ணால் போகுது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஒர்த்து, ஒர்த்தான படம். பயங்கர ஒர்த்து. அவங்க அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. நாங்கள் வந்து தரமான ஒரு படைப்பை படைச்சிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கள், எவனும் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க பேசியிருக்கோம். அது சாட்டிஸ்ஃபைட். சூப்பராக இருக்குது படம். 2 பேருக்கு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலாக இருக்குது 2 பேத்துக்கும். ஹரிஷ் கல்யாணும் சரி, அட்டகத்துக்கும் சூப்பராக இருக்குது.